2.5 கிலோவில் ஒரு கெண்டை மீன் வாங்கி நாமளே க்ளீன் பண்ணி நாமளே வறுப்போம். சரியா? எப்படி க்ளீன் பண்ணுறோம், எவ்வளோ பெருசாக இருக்குது மீன், எப்படி வறுவல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா? செம்மையாக இருக்குங்க. வேறு வந்து இது என்ன மிளகாத்தூள், மல்லித்தூள், இது அதெல்லாம் இல்லாமல் எப்படி வறுக்கிறோன்னு மட்டும் வீடியோவில் பாருங்கள். சரி, ஓகேவா? போகலாமா? பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். 2.5 கிலோ, இன்னொரு ஒரு மீன், ரெண்டும் சேர்த்து மொத்தம் 3 கிலோ. இன்னொரு மீன் கொஞ்சம் சின்னது தான், தூக்கி வச்சுருக்காம உசுரோடு தான் இருக்குது. கொஞ்சம் கொண்டு வந்தப்போ நல்லா துடிச்சிச்சுவங்க. என் பையன் கொண்டு போய் தண்ணிக்குள்ளே போட்டு போட விட்டு பார்த்தான். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு நாங்களே தான் க்ளீன் பண்ணோம். நானும் எங்கள் அண்ணன் ஒய்ஃபு 2 பேரும் தான் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணி முடிக்க ஒரு வழி ஆயிடுச்சுங்க, எல்லாத்தையும் சேர்த்து. அது கடைக்காரவங்க எங்கள் ஊரில் எல்லாம் கிராமம் தானே, அதனால் கடைக்காரவங்கலாம் க்ளீன் பண்ணியெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. அந்த முண்டுது பாருங்கள் மீன் போட்டோன்னே. நாமளே தான் க்ளீன் பண்ணிக்கணும். ஏன்னா கிராமமாக இருக்கவாச்சு. டவுனில் அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க, நமக்கு வேலை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். நாம் தான் க்ளீன் பண்ணிக்கணும். க்ளீன் பண்ணிட்டு நான் செதில் எடுத்து கொடுத்தேன். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணி தான் அரிஞ்சாங்க. எங்கள் அண்ணி செதில் எடுத்து அதை அரிகிற வரைக்குமே வந்துட்டு உசுராக தான் இருந்துச்சு. எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா? அருவாமனை தான் வச்சு, பெரிய பெரிய கத்தியாக இருந்தால் வச்சு நல்லா பீஸ் போடலாம். அது மாதிரிலாம் போடல. நாங்கள் அருவாமனை வச்சு தான் அரிஞ்சோம். அருவாமனையில் தான் அரிகிறது. நான் இது செதில் எடுத்து கொடுத்தா அவங்க கட் பண்ணாங்க. அரியவே முடியல அருவாமனையில் வச்சு. ஏன்னா அவ்வளோ பெருசு மீன் இருந்த வசி. இது வந்து கெண்டை மீன் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. ஏன்னா குளத்தில் கிடைக்கிறது, நம்ம உசுரோடு வாங்கிட்டு வந்து அப்பயே சமைக்கிறோமா. கடல் மீன் விட வந்து எனக்கு நாட்டு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி பீஸெல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். வறுவல் பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டு மீன், கடல் மீன் அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். ஆனால் நாட்டு மீன் பிடிச்ச அளவுக்கு அந்தளவுக்கு பிடிக்காது. இதை விட இன்னும் பெரிய அளவு சைஸு கெண்டையெல்லாம் வரும். இப்போ இன்னும் கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா குழம்புலாம் எங்கே பார்த்தாலும் இறக்க ஆரம்பிச்சிருவாங்க. இறக்க ஆரம்பிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும். இந்த மீன் ரெண்டும் சேர்த்து மொத்தம் 500 ரூபா. இன்னும் போக போக வந்துட்டு விலை கம்மியாகிடும். விலை கம்மியானாலும் இன்னும் கொஞ்சம் சீப்பாக வாங்கலாம். அவங்க கட் பண்ணி போட்டுட்டாங்க. கட் பண்ணிட்டாங்க. இருங்க, துடிக்குது பார்த்தீங்களா? அந்த விரலை வச்சு காமிக்கிற பாருங்க. அதுக்கப்புறம் கட் பண்ணிட்டு முடிச்சு ஒரு வழியாக அதெல்லாம் அறுத்து முடிச்சு கட் பண்ணி வச்சுங்க. கட் பண்ணி அந்த அலசுற வேலை பாடு. அதுக்கப்புறமா இது பண்ண ஆரம்பிச்சாச்சு. போட்டு வறுவல் குழம்பு வறுவல் மட்டும்தான் அதில் காமிச்சிருக்கோம். பட்டுனா அரிமா கடைசி உப்பு போட்டு உரைச்சிடணும். உப்பு போட்டு உரைச்சினாதான் வீடியோ சரியா? அதெல்லாம் முடிச்சுட்டு இது பண்ணலாம். எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், சோம்புத்தூள். இந்த மஞ்சத்தூள் போட்டாச்சா? எந்த அளவு பெரிய பெரிய பீஸாக இருக்குது. ரொம்ப பெரிய மீனாக இருந்ததில் வயிற்று பக்கம் அறுத்து எடுத்துட்டோம். அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மீன் தான் வந்து ஃபுல்லாக அரிஞ்சு எடுத்தோம். மஞ்சத்தூள், அடுத்து வந்து சோம்புத்தூள் போட்டு அதுக்கப்புறம் வந்து தனி மிளகாத்தூள் எண்ணெய் கொஞ்சம் நிறைய இருக்கிற வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 கை அளவு 2 டைம் போட்டுக்கலாம். 2 டைம் போட்டு அதுக்கப்புறம் வந்து உப்பு. இதில் வந்து வேறு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேறு எல்லாம், அப்புறம் என்ன அந்த கடலை மாவு, அது மாதிரி கார்ன்ஃப்ளவர் மாவு, அது மாதிரிலாம் சேர்த்தெல்லாம் பொரிக்கலாம் வேண்டியதே இல்லை. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு உப்பு போட்டு ஒரே ஒரு தக்காளி பழம் மட்டும் புளிஞ்சிக்கோங்க. நல்லா பழமாக எடுத்து பார்த்து புளிஞ்சு விட்டோம்னா கொஞ்சம் அது டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் அதில் நம்ம வந்து இப்போ இது பண்ணிட்டோம். சில பேர் லெமன் லாஸ்ட்டாக புளிவாங்க. அது ஒரு மாதிரி இருக்கும். இது மாதிரி நீங்கள் தக்காளி பழம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம். நாங்கள் செய்கிறத தான் அப்படியே எடுத்து வீடியோவை போட்டிருக்கேன். அது கொஞ்சம் நேரம் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஊறினாலே, ரொம்ப நேரம்லாம் ஊறணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 1/4 மணி நேரம் இருந்தாலே போதும். ஊறி முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துட்டோம்னா அவ்வளோதான், முடிஞ்சு. டேஸ்ட்டான மீன் வறுவல் வந்து ரெடியாகிடும். எந்த ஒரு எனாமலும் சேர்க்காமல் நம்ம வீட்டிலே அரைச்ச மிளகாத்தூள், மஞ்சத்தூள் அது மட்டும் போட்டு டேஸ்ட்டான மீன் வறுவல் சாப்பிட்லாம். நீங்கள் வந்து எப்படி நீங்கள் வறுப்பீங்கன்னு தெரியாது. கடையில் மசாலா வாங்கி போட்டு சில பேர் வறுப்பாங்க, சில பேர் கடல மாவு போட்டுக்குவாங்க, சில பேர் கார்ன்ஃப்ளவர் போடுவாங்க. அது மாதிரிலாம் இல்லாமல் இது மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
எப்படி இருக்குன்ட்டு நீங்களே சொல்லுங்கள். எண்ணெயில் போட்டே பொரிச்சு எடுக்கலாம். தோசைக்கல்லையும் போட்டு பொரிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து கொஞ்சம் முருவலாக வராது. கொஞ்சம் அது வந்து நம்ம அந்த வறுவல் பதத்துக்கு இருக்கும், நம்ம மொறுன்னு வராது. கொஞ்சம் மொறு வரணும் அப்படின்னு நினச்சோம்னாக்கா நம்ம வந்து எண்ணெயில் போட்டு தான் பொரிச்சாகணும். ஓகேவா? பொரிச்சு எடுத்தாச்சா? எப்படி இருக்குது பாருங்கள். அப்படியே பீஸாக செம்மையாக இருக்குல்ல பார்க்குறக்கே. இந்த அளவு தான் இருக்கும். இதுக்கப்புறம் நான் வேறு எதுவுமே இது பண்ணல. எண்ணெயில் போட்டு பொரிச்சது நான் வீடியோ எடுக்கல, அவ்வளோதான். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு. எடுத்து முடிச்சுட்டு வச்சாச்சு பாருங்கள் இலையில வரிசையாக. ஒரு சிந்த பெருசாக அதுக்கெல்லாம் பசங்க தின்னுட்டாங்க நான் வச்சு வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே. அதுக்கப்புறம் பாக்கி மிச்சம் இருந்ததை வச்சு தான் நான் இலையில வச்சு வீடியோ எடுத்திருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். எல்லாமே வந்து முத்தின மீன்னாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.